எம்மாடி அம்மா அபிஷேக்கு, யப்பா! உன்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த கிவீஸ் பசங்க சும்மா என்னாம்மா போட்டு புழிஞ்சு எடுத்துட்டேன் இவங்கள. எண்ணெய் சட்டியில மாட்டுன கடுகு மாரி போட்டு இன்னைக்கு போட்டு பொரிஞ்சு தள்ளிட்டியே! நியூசிலாந்தோட பவுலரா இருக்கட்டும், நியூசிலாந்தோட ஃபீல்டிங் ஆகட்டும், அவங்கலாம் அப்படியே ஆடி போயிட்டாய்ங்க. யார்றா இந்த ஆளு? எப்புட்றா இப்படி அடிக்கிறான்? அப்படின்ட்டு சும்மா ஆடி போயிட்டாய்ங்க. நம்ம பசங்கள இன்னைக்கு கையில புடிக்க முடியல. அபிஷேக் சர்மா, சூர்யா, இஷான் கிஷன் அப்படின்னு போட்டு உங்க 3 பேர் சேர்ந்து வெறும் 10 ஓவர்ல மேட்சே முடிச்சுப்புட்டாய்ங்கயா. என்னய்யா T20ய சும்மா சர்வ சாதாரணமா விளையாண்டுட்டு இருக்காங்க நம்ம பசங்க. இருந்தாலும் நம்மளோட சேட்டனோட ஃபார்ம் கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதெல்லாம் TTல நம்ம வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட் யாருக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா வீடியோல போயிடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து முதல் 2 T20 மேட்ச் நம்ம வெறித்தனமான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஜெயிச்சோம். பிளஸ் 3வது T20 குவஹாத்தில தான் நடக்க போகுது. இங்க ஒரு ரன் மழையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்லாம் நல்லா கோலாகலமா எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்துல டாஸ் வின் பண்ண சூரியகுமார் நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாரு. நியூசிலாந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்திலே அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சிங்கிறது காத்துக்கிட்டு இருந்தது. டெவான் கான்வே, டிம் சைபர்ட், ரச்சின் ரவீந்திரா இவங்க 3 பேத்தையும் பார்த்தீங்கன்னா வெறும் 30 ரன்னுக்குள்ளேயே நம்ம பசங்க தொக்கா தூக்குனாங்க. அதுக்கப்புறம் பிலிப்ஸ் அண்ட் சாப்மேன் 2 பேரும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு தாக்கு பிடிச்சாங்க. சாப்மேன் ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிச்சாரு. பிளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிலிப்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்கோர் அடிச்சாரு. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணி கேமை எடுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் ரவி பிசேனி இவங்க 2 பேத்தையும் விட்டு வைக்கலங்க. வந்தாரு மனுஷன் 2 பேத்தையும் பார்த்தீங்கன்னா தொக்கா விக்கெட்டை தூக்குனாரு. அதுக்கப்புறம் நியூசிலாந்தால எந்திரிக்கவே முடியல. அவங்களோட கேப்டன் சாண்ட்னர் மட்டும் ஓரளவுக்கு அப்படி இப்படி தாக்கு பிடிச்சு கொண்டு போனாரு. இருந்தாலும் அவங்களால 20 ஓவர் முடியல 153 தாங்க. 53 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. ஓகே. கவுகாத்தியில என்னய்யா இப்படி விளையாண்டுட்டு இருக்கீங்க? எப்படி விளையாடணும்னு நாங்க காமிக்கிறோம் அப்படின்னு சேசிங் இறங்குன நம்ம பசங்க. நம்மளோட சேட்டன் வந்த பாலே பார்த்தீங்கன்னா விக்கெட்ட விழுந்தாரு. அதிர்ச்சியை ஏற்படுத்தி குடுத்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்ம கவுகாத்தியில நம்ம எப்படி விளையாடணும் நம்ம காமிக்கலாம் அப்படின்ட்டு, நம்ம இஷான் கிஷனா இருக்கட்டும், நம்மளோட அபிஷேக் சர்மா 2 பேரும் அவங்களோட வேட்டைய ஆரம்பிச்சாங்க. பிளஸ் இஷான் கிஷன் போட்டு பொளந்து கட்டுனாரு. அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணாரே தவிர, இஷான் கிஷன் அடிச்சத பார்த்துட்டு, "தம்பி நீயே அடிச்சுட்ட, இப்ப நான் யாரு?" அப்படிங்கிறது காமிக்கிறேன்னு இஷான் கிஷனோட சேர்ந்து அபிஷேக் சர்மாவும் போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சாரு. 6 பவுண்டரியா தான் நம்ம பார்க்குறோமே தவிர, இந்த மேட்ச் பார்க்கும்போதே ஒரு ஹைலைட்ஸ பார்க்குற மாரி தான் இருந்தது. இது எப்படி ஹைலைட்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 பவுண்டரியா தான் நம்ம பசங்க போட்டு கிளின்னு கிழிச்சாங்க. நியூசிலாந்தோட அந்த டீம் யூனிட்டே ஒரு செகண்டு நம்ம ஒரு ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாரி பாலெல்லாம் இப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சாங்களே தவிர, யாருமே ஃபீல்டிங் போய் பந்த பொறுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இல்லங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா, "யார்றா இந்த ஆளு? எப்புட்றா இப்படி அடிக்கிறான்?" அப்படின்ட்டு ஒரு வியந்து போய் நம்மளோட பசங்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இருந்தாலும் 13 பாலுக்கு 28 ரன் வச்சு நம்ம இஷான் கிஷன் விக்கெட்ட இழந்ததுக்கு அப்புறம் நம்மளோட கேப்டன் சூர்யா கம்பேக் பண்ணாருங்க. சூர்யாவோட கம்பேக் ஃபார்ம் வேற லெவலா இருந்தது. போன மேட்ச் பயங்கரமான ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு கேமையே மாத்துனாரு. இந்த மேட்சும் அதே மாரி தான். நம்ம அபிஷேக் சர்மாவுக்கு பக்கபலமா சப்போர்ட் பண்ற மாரி, "நீ அடிக்கிறியா தம்பி? நானும் உனக்கு பக்கபலமா அடிக்கிறேன். நானும் ஃபார்முக்கு வந்துட்டேன்டா தம்பி" அப்படின்ட்டு ஒரு வெறிகொண்ட வேங்கையாட்டம் பார்த்தீங்கன்னா, சூரியகுமார் யாதவும் போட்டு பொலன்னு பொளந்து கட்டுனாரு. ஸ்கோர் ஸ்கோர் கார்ட பார்க்கும்போது, "என்னடா இவ்ளோ சீக்கிரம் மேட்சே முடிச்சுட்டீங்கடா" அப்படின்ட்டு வெறிகொண்ட வேட்டையாடுனாங்க 2 பேருமே. 10 ஓவருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கோர அசால்ட்டா சேஸ் பண்ணாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா 14 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி, 26 பாலுக்கு 68 ரன்னு. சூரியகுமார் யாதவ் அவரும் 56 ரன் அப்படின்ட்டு ஸ்கோர் சூப்பரா வேலைய முடிச்சாங்க. அவங்களோட பங்குக்கு அவங்கவங்க முடிச்சாங்க. இருந்தாலும் அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 3 பால் கம்மி அடிச்சிருந்தான்னா, அவங்களோட குருவோட சாதனைய முறியடிச்சிருப்பாரு. யுவராஜ் சிங் 12 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாரு. இவரு 14 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு, அவருக்கு அடுத்தபடியா ரெக்கார்ட்ல உட்கார்ந்திருக்காரு. இவரும் ஒரு வரலாற்று ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம 10 ஓவருக்குலாம் 153 ரன்ன சேஸ் பண்ணி இந்தியா ஒரு வரலாறு வெற்றி படைச்சிருக்காங்க. வரலாறு வெற்றியோட மட்டும் படைக்கலங்க. 2 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச ஜெயிச்சது மட்டும் இல்லாம, சீரிஸையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க.
3-0 அப்படின்ட்டு சீரியஸா இப்ப வந்து கைவசம் வந்து நம்ம வந்து வச்சுட்டோம். ஏன்னா 2டே 2 T20 மேட்ச் தான் இருக்கு. அதையும் அசால்ட்டா அவங்க அடிக்கிறோம், தூக்குறோம். நம்ம வந்து 5-0ன்னு அவங்கள ஒயிட் வாஷ் பண்றோம். அவங்க மொட்டை மாமா தலையில வந்து நம்ம வந்து எழுதுறோம். நீங்க ODI எழுதுனீங்கல்ல, நாங்க வந்து T20 எழுதுறோன்ட்டு மொட்டை மாமாவுக்கு ஒரு மெசேஜ் வந்து குடுக்குறோம். ஓகே நண்பர்களே, இந்த மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் நம்மளோட பசங்க, நம்ம பசங்க சூரியகுமார் யாதவோட ஃபார்மா இருக்கட்டும், பிளஸ் நம்மளோட இஷான் கிஷன் பிளஸ் அபிஷேக் சர்மாவோட இன்ஃபார்ம் பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. டெர்ரிஃபிக்கா இருந்தது. மேட்ச பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா, அவ்ளோ ஆர்வமா, அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. இத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. சேட்டனோட ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் கேள்வியா இருக்கு. அத வந்து அடுத்த மேட்சோட ப்ரிவ்யூ வீடியோல கம்பல்சரி பேசலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பா. வாங்க தெளிவா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.